தமிழக மக்களே எல்லாருக்கும் ஒரு இனிய சிறப்பான மாலை வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே செக்கப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக்கப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 13/5/2025 ஆகிறது. எல்லாரும் இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க. இன்று இரவு நம்ம தமிழகத்தில் எந்தெந்த இடங்களுக்கு மழை பதிவாக போகுது, நாளை முதல் தீவிரமான மழை எதிர்கொள்ள எல்லாருமே ரெடியாக இருங்க. எந்தெந்த இடங்களுக்கு நாளை முதல் அதிகமான மழை பெய்ய போகுது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் செக்கப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் செக்கப் பண்ணி நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தீவிரமான மழை வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து வட மாவட்டங்களில் அந்த மேகமூட்டம் அப்படிங்கிறது விலகி இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மிக தெளிவான வானம் தற்பொழுது காணப்படுகிறது. அதாவதுங்க, இதை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். அதாவது மழை வந்து தீவிரம் பெய்யணும்னா அந்த கடல் காற்று என்ன பண்ணணும்னா இந்நேரம் நுழைஞ்சிருக்கணும். அதாவது மணி வந்து 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம அறிக்கை ரெடி பண்ணும்போது கரெக்டாக மணி 6ங்க. ஆனால் இப்போ 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆய்வகத்தில் இன்னும் அந்த காற்று அப்படிங்கிறது நுழையலை, கடல் காற்று. ஸோ இந்த கடல் காற்றுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடல் காற்று அதாவது குறிப்பாக கன்னியாகுமரி, நாகர்கோவில், ராமநாதபுரம், ராமேஸ்வரம் வழியாக அந்த பாம்பன் தீவு, அதே போல் தெற்கு இந்த மன்னார் வளைகுடா பகுதி, இலங்கைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலும் இடைப்பட்ட பகுதியில் அந்த காற்று அப்படிங்கிறது, கடல் காற்று அப்படிங்கிறது கடலில் பயணிக்குங்க. ஸோ அந்த காற்று என்ன பண்ணணும்னா, அந்த காற்றில் தான் அதிகமான ஒரு மழை தரக்கூடிய அந்த ஒரு சிறிய மலை மேகத்தை மிகப்பெரிய ஒரு மேகமாக மாற்றக்கூடிய தன்மைக்கு அந்த காற்று என்ன பண்ணுமுன்னா அதுக்கு சக்தி கொடுத்து, அந்த மேகத்துக்கு சக்தி கொடுத்து, அந்த ஈரப்பதம் காற்று அந்த மேகத்தில் பட்டு அந்த வெப்பம் அப்படியே மழையாக மாறுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கடல் காற்று. இந்த கடல் காற்று என்ன பண்ணணும்னா இந்நேரம் நுழைஞ்சிருக்கணும். இந்த மணி 6 மணிக்கு மேலே ஆகுது. நீங்கள் இந்த அறிக்கையை பார்க்கும்போது 8 மணி 9 மணி கூட ஆயிருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காற்று அப்படிங்கிறது 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நுழையாமல் இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ மேற்கு உள் மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டுமே ஒரு மழை தீவிரம் இல்லாமல் சில இடங்களில் மட்டும் மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த காற்று உள்ளே போனதாங்க அந்த மழை மிக தீவிரம் அடையும். அதாவது இந்த காற்று அப்படிங்கிறது இப்போ வட மாவட்டங்களில் மழை தீவிரமாகும்னா சென்னை, புதுச்சேரிக்கு இடைப்பட்ட பகுதியில் அந்த காற்று நுழையணுங்க. இதனால் வட மாவட்டங்களுக்கு அந்த வட உள் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மழை வந்து தீவிரமடைந்து அது அப்படியே சென்னை நோக்கி வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வட உள் மாவட்டங்களில் கூட அந்த மலை மேகம் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது எல்லா இடங்களிலும் மலை மேகம் இருக்குது. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, மலை மேகம் அப்படிங்கிறது தென் மாவட்டங்களில் இப்போ உருவாக்கிட்டு இருக்குது. அதேபோல் டெல்டாவில் கூட இப்போ தஞ்சாவூருக்கு வடக்கே கூட ஒரு சில இடங்களில் மழை பதிவாச்சு. மேற்கு மாவட்டங்களில் கூட மலை மேகம் இன்னும் அப்படியே இருக்குது, கலையாமல். ஸோ இது வந்து கலைந்து போகக்கூடாது. இன்று இரவு ஒரு 11 மணி வரைக்கும் எதிர்பாருங்க. இன்று இரவு ஏன்னா கடல் காற்று அப்படிங்கிறது இரவு ஒரு 7 மணிக்கு மேலே கூட நுழையலாங்க. ஸோ இந்த 7 மணிக்கு நுழையும் போது என்ன ஆகுனா, எங்கேயாவது மேகங்கள் இருந்தால் அந்த மேகங்கள் அப்படிங்கிறது ஒரு தீவிரமடைந்து நேற்று எப்படி தருமபுரி சேலத்தில் மழை பெய்யுது, அதே போல் இன்றைக்கும் ஒரு தாமதமாக மழை பெய்யலாங்க வாய்ப்பு இருக்குது. எல்லா மாவட்ட மக்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்று இரவு 11 மணி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா, கவனமாக இருங்க. இன்று இரவு மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு இன்றைக்கி கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். சென்னைக்கு வந்திருந்தால் அது மதியம் மாலையில் ஒரு 5 மணிக்குள்ளே கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்று இரவு சென்னை கொஞ்சம் வாய்ப்பு குறைவுதாங்க. இருந்தாலும் நாளைக்கு மிஸ் ஆகாதுங்க. நாளை மறுநாள் நாளை முதலே நம்ம சென்னைக்கெல்லாம் வட மாவட்டங்கள் முழுவதும் வடமேற்கு வெப்பக்காற்று அதிகமான மழை இருக்கிறது. நாளைக்கே வடமேற்கு வெப்பக்காற்று மற்றும் ஈரப்பதம் காற்று நுழைந்து நாளைக்கே அதீதமான ஒரு மழை தான். நாளைக்கெல்லாம் கவனமாக இருங்க. நாளைக்கு வந்து வட மாவட்டம், வட உள் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை அதிகமாக இருக்குது. அதே போல் சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், வந்தவாசி, மதுராந்தகம், வட உள் மாவட்டம் மற்றும் வட கடலோர மாவட்டங்களுக்கு நாளை முதல் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு இரவு வட உள் மாவட்டங்களில் வேணால் சில இடங்களில் மழை பதிவாகுங்க. ஒரு 11 மணி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. எங்கன்னா வேலூர், குடியாத்தம், ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, திண்டிவனம், விழுப்புரம், காஞ்சிபுரம் மேற்கு மற்றும் திருவள்ளூருக்கு மேற்கே தான் கனமழைக்கான வாய்ப்பு இன்று இரவு 11 மணி வரைக்கும் தெரிகிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பூரில் கூட ஒரு சிறிய மலை மேகமெல்லாம் இருக்குது. அந்த மலை மேகம் கூட வரக்கூடிய மணி நேரங்களில் தீவிரமடைந்து ஒரு 11 மணிக்குள்ளே மழை கொடுக்கலாங்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் வட தமிழகம் முழுவதும் நாளை முதல் கொஞ்சம் மழை எதிர்பாருங்க. நாளை விட நாளை மறுநாள் அடுத்தடுத்த நாள் வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வட தமிழகம் முழுவதும் அதீதமான ஒரு மழை எதிர்கொள்ள தயாராக இருங்க, ரெடியாக இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை இந்த சீசனில் இப்போ அதாவது இப்போதைக்கு தொடங்காது. எப்போதுமே அது நம்ம வந்து ஆண்டாண்டுகளாக பார்க்குறோம். ஜூன் 7ஆம் தேதி தொடங்கியிருக்கு, ஜூன் 10ஆம் தேதி கூட தொடங்கியிருக்கு, மே மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே தொடங்கியிருக்கு. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா
தென்மேற்கு பருவமழை அதுவும் மே 2வது வாரமே தொடங்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். ஸோ இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, உலகத்தில் மிகப்பெரிய ஒரு வானிலை மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே இப்போ மாறி போச்சுங்க. உலகத்தில் எல்லாமே பலவிதமான வானிலை மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது. நம்ம பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ தென் அமெரிக்கா வட அமெரிக்கா பக்கம் பார்த்திங்கன்னா இரு காற்று இணைவால் அங்கே வந்து தினமும் மழை என்பது பெய்தாலும் அந்த மழை பெய்யக்கூடிய இடங்களில் தென் அமெரிக்கா வட அமெரிக்கா பக்கம் என்னென்னா ஒரு பக்கம் அதிகமான இடி மின்னல், லட்சக்கணக்கான இடி மின்னல் ஒரே மணி நேரத்தில் பல கணக்கான இடி மின்னல்கள் வட அமெரிக்கா பக்கம் பதிவாகுது நம்ம பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் பசிபிக் பெருங்கடலில் கூட அதிகமான ஒரு வெப்பநிலை இருந்துக்கிட்டு இருக்கு. கடலில் பசிபிக் பெருங்கடலை விட இப்போ நம்ம தமிழகம் ஒட்டிய வங்கக்கடல் அரபிக்கடல் எல்லாமே 31 டிகிரிக்கு மேலே உயர்ந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே நமக்கு அதீதமான ஒரு மழை தரக்கூடியதான். கேட்கலாம், என்ன சார் இது காலநிலை மாற்றம் ஏற்பட்டுங்கிறீங்க? ஆமாங்க, காலநிலை மாற்றம் எப்போது ஏற்பட்டது? ஸோ இந்த காலநிலை மாற்றத்தால் அது ஒரு வகை நமக்கு ஆபத்து கொடுத்தாலும் ஆனால் அதீதமான ஒரு மழை தான் கொடுக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நிச்சயமாக ஒரு சிறப்பான மழை எதிர்பார்க்கலாம். ஆனால் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருங்க. தயவுசெய்து நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை அதீதமான மழை கொடுக்க போகுது, வடகிழக்கு பருவமழை அதீதமாக ஒன்று மழை கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் தென்மேற்கு பருவமழையில் இடையிடையே நம்ம எதிர்பார்க்கலாம். இடையிடையே இந்த பெய்யக்கூடிய அந்த இடியுடன் கூடிய கனமழையை நம்ம தமிழகத்தில் இந்த வருஷம் அதிகமாக பதிவாகும். தென்மேற்கு பருவமழை ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் தீவிரமாக இருக்கும்பொழுது ஒவ்வொரு வாரமும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். ஆனால் எல்லா மாதமும் தீவிரமாக இருக்காது. 2 வாரம் 1 வாரம் மட்டுமே தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும். ஏதாவது சிஸ்டங்கள் வடக்கு அந்தமான் அந்த பக்கம் எங்கேயாவது சிஸ்டங்கள் உருவாச்சுன்னா மட்டும்தான் தென்மேற்கு பருவக்காற்று அதிகமாக இருக்கப்பட்டு கேரளாவிற்கு வெள்ளப்பெருக்கு மற்றும் அதீதமான ஒரு கனமழை கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் பொழுது நம்ம தமிழகத்தில் சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகும் இடிமழை. தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் போது நம்ம தமிழகத்தில் இதமான காற்று நுழைவதால் அதிகமான மழை எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக. ஸோ அடுத்து நம்ம இன்று முதல் நம்ம பார்ப்போம். ஸோ இன்று இரவு நம்ம பார்த்துக்கோம்னா அது சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாங்க. இன்னும் ஏகப்பட்ட கணக்கான மாற்றங்கள்லாம் இருக்குது. அது எல்லாமே ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது, சரிங்களா? நான் நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு நான் புரியும்படி சொல்கிறேன். அடுத்தடுத்து அறிக்கை தவறாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து இன்று இரவு திருநெல்வேலி கூட மழை அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்குது. சில இடங்களில் திருநெல்வேலி மாவட்டம் மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் திருநெல்வேலி அதே போல் அருப்புக்கோட்டையில் ஒரு மழை மேகம் உருவாக்கிட்டு இருக்குது. ராஜபாளையம் அதே போல் தேனி மாவட்டம், கொடைக்கானல், திண்டுக்கல், மதுரையில் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், புதுக்கோட்டையில் சில இடங்களில் வரக்கூடிய மணி நேரங்களில் மழை பதிவாகலாம். 11 மணி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் அரூர், தருமபுரி மாவட்டம் பல்வேறு இடங்களில் இப்போ மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கூட இந்த கிருஷ்ணகிரிக்கு தருமபுரிக்கெலாம் மழை மேகம் அப்படியே இருக்குது, கலையாமல் இருக்குது. இதனால் அந்த மழை மேகம் தீவிரமடையலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு அதே போல் நீலகிரி மாவட்டம் பல்வேறு இடங்களில் மழைங்க. இப்போ வரக்கூடிய மழை நேரங்களில் கோயம்புத்தூர் வடக்கு வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாம். திருப்பூர், தாராபுரம், கரூர் கூட வாய்ப்பு இருக்குது. கரூர் பக்கம் பார்த்தீங்கன்னா மேற்கு திசை காற்று அப்படிங்கிறது கரூர் வரைக்கும், கரூரையும் தாண்டி இப்போ வந்துக்கிட்டு இருக்குது மேற்கு திசை காற்று. இருந்தாலும் கரூர் வரைக்கும் மழை வரலாம் ஒரு வாய்ப்பு இருக்குது. திருப்பூர் வடக்கே மழை இருக்குது. 11 மணி வரைக்கும் கரூர், நாமக்கல், ராசிபுரம், சேலம், மேட்டூர் அணை டேமு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஜோலார்பேட்டை, திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், அரியலூர், பெரம்பலூர், துறையூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வடக்கு எல்லை பகுதி அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து கனமழை பெய்யலாம். 11 மணி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுக்கோட்டைக்கு மேற்கே ஒரு மழை உருவாக்கிட்டு இருக்குது. எங்கன்னா திண்டுக்கல்லுக்கும் மணப்பாறைக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு மழை மேகம் உருவாக்கிட்டு இருக்குது. வரக்கூடிய மணி நேரங்களில் திண்டுக்கல், மணப்பாறை, வாடிப்பட்டி, மதுரையில் கனமழை எதிர்பார்க்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா வடமேற்கு வெப்பக்காற்று அதிபயங்கரமாக வீச போகுது. வடமேற்கு வெப்பக்காற்றோடைய வேகம் அதீதமாக இருக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வடமேற்கு வெப்பக்காற்றால் ஜோலாக்பூர், இந்த கர்நாடகா மாநிலம் வடக்கு பகுதி எல்லாமே இப்போ அதீதமான ஒரு மழை பெய்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு வந்து இந்த கர்நாடகாவில் மழை பெய்யாதுங்க. நாளைக்கு வந்து நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் மழை பெய்யும். தமிழகம், கேரளா அது மட்டும் இல்லாமல் வட தமிழகம், தென் மாவட்டம், டெல்டாவில் நாளைக்கு மழை பெய்யும். நாளைக்கு வந்து வடக்கு ஆந்திராவில் மழை சில இடங்களில் மட்டுமே பதிவாகும். அதேபோல் கர்நாடகாவில் சில இடங்களில் மட்டுமே பதிவாகும். இப்போது வடக்கு கர்நாடகாவில் அதீதமான மழை பெய்தாலும் நாளைக்கு வந்து நம்ம தமிழகம் நோக்கி திசை திரும்பி விடும் காற்று. ஸோ
ஸோ அதனால் நாளைக்கு நம்ம தமிழகத்திற்கு ஒரு தீவிரமான மழை வந்து எதிர்கொள்ள ரெடியாக இருங்க. இன்று இரவு 11 மணி வரைக்கும் வட மாவட்டம் உள்ள சில இடங்களில் மழை பதிவாகும். டெல்டா மாவட்ட உள்பகுதியில் சில இடங்களில் மழை பதிவாகும். தென் மாவட்ட மேற்கு மாவட்டங்களுக்கு இன்று இரவு 11 மணி வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா, 11 மணி வரைக்கும் எதிர்பாருங்க. நள்ளிரவு கூட மழை தீவிரம் அடையலாம், வாய்ப்பு இருக்குது. அதற்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கடல் காற்று இன்னும் நுழையாமல் இருக்குது. அது தாமதம் கூட நுழைந்து ஒரு 7 மணி 8 மணி கூட தீவிரமாக வலுவாக வீசி அப்படியே அந்த மேகங்கள் அப்படியே குளிர்வித்து மழையாக மாற்றலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அதிகமான ஒரு வெப்பநிலையும் பதிவாச்சு. 40 டிகிரிக்கு மேலே வெப்பம் பதிவாச்சு. இதனால் வெப்பநிலையும் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் இனிமேல் கவலைப்படாதீங்க. எல்லா இடங்களுக்கும் மழை வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். எல்லாருமே இந்த மழை வரும்போது நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா, இனிமேல் நம்ம நாளை முதல்ல ரெடியாக இருக்கணும். நாளைக்கெல்லாம் காலையில் செல்ஃபோன் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. நிறைய பேர் வேலைக்கு போவீங்க. நீங்கள் வந்து வேலைக்கு செல்பவர்கள் கட்டாயமாக அதை பின்பற்றுங்கள். நீங்கள் வந்து வேலைக்கு போகும்போது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் வயலில் நிறைய பேர் வயலில் வேலை பார்ப்பீங்க. நாளைக்கெல்லாம் விவசாயிகள் மதியம் ஒரு 3 மணிக்கு மேலே எல்லோரும் அலர்ட் ஆகிருங்க. தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம், வட மாவட்டம் நாளைக்கு மதியம் ஒரு 3 மணிக்கு மேலே எல்லாருமே ரெடியாக இருங்க. ஏன்னா மழை வந்து தீவிரமாக பதிவாக்க போகுது. காலையில் மழை வராது. எப்போதுமே காலை மதியம் அதிகமான ஒரு வெப்பம் தான். மதியம் ஒரு 3 மணிக்கு மேலே தான் மழை தீவிரமாக நினைக்கிறேன். நாளைக்கு கொஞ்சம் எல்லாருமே கவனமாக இருங்க. 3 மணிக்கு மேலே எல்லாருமே ரெடியாக இருங்க. அதே போல் விவசாயிகள் 4 மணிக்கு மேலே 5 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் விவசாயிகள் வயலில் இறங்காதீங்க. மழை வந்து தீவிரமாக பதிவாகலாம், கவனமாக இருங்க. அதே போல் நிறைய பேர் வேலைக்கு செல்பவர்கள் அந்த கட்டாயமாக இந்த ரெயின் கோட்டெல்லாம் போட்டு போங்க. நாளைக்கு ரெயின் கோட் எடுத்துகிட்டு வாங்க. நிச்சயமாக டெல்டா தென் மாவட்டங்களில் நாளைக்கு வந்து பரவலான ஒரு தீவிரமான மழை வந்து பதிவாக போகுது வடமேற்கு வெப்ப காற்றால். அதே போல் நம்ம வட மாவட்டம் மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் நாளை வந்து மழை பதிவாக போகுது. எல்லாருமே ரெடியாக இருங்க. அடுத்தடுத்த அறிக்கையில் தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்குது. நாளை காலை முதல் அறிக்கையில் உங்களுக்காக சமர்ப்பிக்கப்படும். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த அறிக்கையை சந்திப்போம். நன்றி, வணக்கங்க. இந்த அறிக்கையை பிடிச்சிருந்தா உங்களை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம மற்றவரை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நாளை முதல் தீவிரமான மழை எதிர்கொள்ள ரெடியாக இருங்க. நன்றி, வணக்கம்.